ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நமக்கு இப்போ கொடுத்துருக்கிற கொஷின் வந்து ரேண்டம் சாம்பிள்ஸ். ஆனால் இப்போ நம்ம பார்த்த உடனே வந்து நமக்கு இது என்ன பேட்டர்ன் கொஷின், இது லார்ஜ் சாம்பிளா ஸ்மால் சாம்பிளா, லார்ஜாக இருந்தால் அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்க ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்தது. ஸோ ரேண்டம் சாம்பிள்ஸ் ஆஃப் 400 men and 600 women were asked. ஸோ இங்கேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா N1 ஓட வேல்யூ 400 அண்ட் N2 ஓட வேல்யூ 600 விமன். இது வந்து விமன், இங்கே வந்து மென்னு தெரியுது, சாம்பிளுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ லார்ஜ் சாம்பிள். ஸோ லார்ஜ் சாம்பிளில் நமக்கு மீன் இருக்கு, கம்பேரிசன் ஆஃப் மீன் இருக்கு, ப்ரொபோர்ஷன் இருக்கு. அதில் இது என்ன ப்ரொபோர்ஷனா மீனா அப்படின்னு செக் பண்ணோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. samples were asked whether they would like to have a flyover near their residence. அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஃப்ளைஓவர் அப்படின்ற ஃப்ளைஓவர் கட்ட போறாங்க, அதுக்கான ப்ரொபோசல் கொண்டு வந்து கேக்குறாங்க. அப்ப 200 மென்னும் 325 விமென்னும் ஃபேவரா பேசுறாங்க. ஸோ ஃபேவரா பேசுற வேல்யூ வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், x1 எடுத்துக்கலாமா. ஸோ x1ன்றது 200 மென் வந்து அதுக்கு ஃபேவரா பேசுறாங்க. x2 இந்த 600ல இருந்து எவ்வளவு பேர் ஃபேவரா இருக்காங்கன்னா 325 விமன் வந்து ஃபேவரா இருக்காங்க. இந்த டேட்டா மட்டும் தான் நமக்கு இருக்கு. டெஸ்ட் த ஹைபோதசிஸ் தட் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் மென் அண்ட் விமன் இன் ஃபேவர் ஆஃப் த ப்ரொபோசல். ஸோ இது வந்து ரெண்டு பேருமே வந்து ப்ரொபோசலுக்கு ஓகேவா இருக்காங்களா, ஃபேவரா இருக்காங்களா இல்ல அகைன்ஸ்டா இருக்காங்களான்னு செக் பண்ணுங்க அப்படின்றதுதான் கொஸ்டின். கொஸ்டின்ல இருந்து எடுத்த டேட்டாவை எழுதும்போது ரெண்டு ப்ரொபோர்ஷன் இருக்குன்னு நமக்கு தெரியுது. ஸோ ரெண்டு ப்ரொபோர்ஷனை கம்பேர் பண்றதுக்கான வேல்யூ எனக்கு P1 P2 வேணும் அண்ட் கேபிட்டல் P கேபிட்டல் Q வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்மால் P1. ஸ்மால் P1 எப்படி கண்டுபிடிக்கணும், x1 by n1. x1ன்றது 200, n1ன்றது 400. ஸோ இதோட வேல்யூ 0.5. அதே மாதிரி ஸ்மால் P2. ஸ்மால் P2 வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், x2 by n2. ஸோ 325 divided by 600. ஸோ 325 divided by 600 போட்டு டிவைட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ 0.541. ஓகே, இப்போ எனக்கு கேபிட்டல் P கேபிட்டல் Q வேணும். ஃபார்முலால இந்த கொஸ்டின்ல எனக்கு n1 n2 x1 x2 மட்டும்தான் இருந்தது. அதை யூஸ் பண்ணி நான் ஸ்மால் P1 ஸ்மால் P2 கண்டுபிடிச்சிட்டேன். பட் கேபிட்டல் P எனக்கு இங்க கொடுக்கல. ஸோ டோட்டலா கொடுக்க வேண்டிய கேபிட்டல் P கொடுக்கல. ஸோ கேபிட்டல் Pக்கான ஃபார்முலா என்னன்னா இட் இஸ் x1. கேபிட்டல் P கொடுக்கலன்றதுனால அந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். x1 plus x2 divided by n1 plus n2. ஸோ x1 plus x2னா 200 plus 325 divided by n1ன்றது 400 plus 600. இப்போ இதை ஆட் பண்ணி டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 0.525. இதை வச்சு கேபிட்டல் Q கண்டுபிடிக்கலாம். கேபிட்டல் Qன்றது 1 minus கேபிட்டல் P. ஸோ 1 minus 0.525. இப்போ Qவோட வேல்யூ எனக்கு ஈஸியா 0.475 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் எழுதுனதுக்கு அப்புறமா நம்ம ஹைபோதசிஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். இங்க நம்ம என்ன ஹைபோதசிஸ் ஃபிக்ஸ் பண்ண போறோம்னா விமெனும் மென்னுக்கும் டிஃபரன்ஸ் கிடையாது, ஃபேவரா இருக்கிறவங்கள டிஃபரன்ஸ் கிடையாது அப்படின்னு. கொஸ்டின் என்ன நமக்கு பாருங்க, ப்ரொபோர்ஷன் ஆஃப் men and women in favor of the proposal are same against that they are not. ஸோ அதுக்கு ப்ரொபோசலுக்கு ஃபேவரா இல்லாதவங்க சேமா இருக்காங்களா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். நல் ஹைபோதசிஸ் H0 நம்ம என்ன செக் பண்ண சொல்ல போறோம், P1 ஈக்குவல் டு P2, ரெண்டு பேரும் ஈக்குவலா தான் இருக்காங்க அப்படின்னு. அப்ப ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் என்ன சொல்லுவோம் நம்ம, P1 is not equal to P2. ஸோ விமனும் மென்னும் ஈக்குவலா இல்ல அப்படின்னு சொல்றோம். 5% அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ டேபிள் வேல்யூ எழுதிடலாம். இசட்டுக்கு லார்ஜ் சாம்பிளுக்கு டேபிள் வேல்யூ நம்ம மெமரைஸ் பண்ணிக்கலாம். 5% கொடுத்ததுனால 1.9% வந்து 5% லெவல். அண்ட் இங்க இது வந்து 2 tailed டெஸ்ட், நாட் ஈக்குவலான்னு பாக்குறதுனால இது 2 tailed டெஸ்ட். இப்போ ஃபார்முலாக்கு போயிடலாம். ஃபார்முலா என்ன, இசட்டோட ஃபார்முலா நமக்கு
ரெண்டு ப்ரொபோர்ஷனுக்கான ஃபார்முலா P1 minus P2 divided by root of PQ into 1 by N1 plus 1 by N2. P1 and P2 நம்ம calculate பண்ணி வச்சிருக்கோம். P1 ஓட value 0.5, P2 0.541. So 0.5 minus 0.541 divided by root of P and Q. P and Q என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் நம்ம 0.525 into 0.475. ஓகே, இது வந்து கீழே எழுதுனா பெட்டரா இருக்கும். கீழே எழுதுறேன். Z equal to 0.5 minus 0.541. கீழே டினாமினேட்டர்ல root of PQ 0.525 into 0.475 into 1 by N1. N1 ஓட வேல்யூ 400 plus 1 by 600. ஸோ இது எல்லாமே ஸ்கொயர் ரூட்ல இருக்கு. ஸோ 1 by 400னா என்ன வேல்யூ வருது, 1 by 600 என்ன வருதுன்னு கால்குலேட்டர்ல டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெளியில இருக்கிற வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் Z equal to minus 1.269. ஸோ இது mod Z. modனா இது என்னவாயிடும், பாசிட்டிவ் ஆயிரும். இதுதான் நம்மளோட ஆன்சர். நெகட்டிவ்ல வந்தா இந்த மாதிரி நம்ம பாசிட்டிவ்ல மாத்தி எழுதிக்கலாம், ஏன்னா இது mod Z. இப்ப நம்மளோட calculated value 1.2, பட் நம்ம டேபிள் வேல்யூ 1.96. so calculated value is less than table value. less than இருக்கிறதுனால H not is accepted. okay, H not accepted அப்படின்னா மென்னுக்கும் விமெனுக்கும் difference கிடையாது. there is no significant difference between men and women who supports the proposal அப்படின்னு எழுதலாம். இல்ல H not is accepted அப்படின்னு நம்ம எழுதலாம். இல்ல null hypothesis acceptedனும் எழுதலாம் நம்ம.